ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு, ஜப்பானுக்கு பிறகு இவன் ஈரான் தான், அதோட முடிஞ்சுதுன்ட்டு. எனக்கு புரியலை என்னடான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சப்ஜெக்ட்னு இப்படி தேடி போய் பார்த்தா அது அவர் வந்து வேர்ல்டு வார் 2 பற்றி சிம்பிளாக சொல்லியிருக்காரு. அதில் அந்த வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்கன்னா அதை போய் பார்த்தா அந்த நான் முதல்ல சொன்னல @ஜெய்சிம்ன்ற சேனல் சூப்பர். அவரோட எக்ஸ்பிளைன் அந்த மாதிரி நம்பிக்கையான சேனல், அதை பாருங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை நான் வெரிஃபை பண்ணேன். அவரை பற்றி நிறையா இருக்குது, நல்லா இருக்குது. அதில் வேர்ல்டு வார் 2 பற்றி வச்சோம் இது ஒன்று போட்டிருக்காரு. அதில் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி கிளியராக இருக்குது. நான் கூட எனக்கே இப்போ தான் தெரியும் அது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு அதாவது ரஷ்யா, சைனா, அமெரிக்கா ஒரு சைடில் தான் இருந்திருக்கு. அவங்க ஒன்றா தான் செயல்பட்டுருக்காங்க, ஒன்றா தான் இப்போவும் செயல்பட்டுருக்காங்கன்றதான் உண்மை. அதுதான் உலகத்துக்கு பல பேருக்கு தெரியல. அவங்க 3 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. சும்மா வெளி உலகத்துக்கு ஃபைட் பண்ணுறாங்க, ரஷ்யா, சைனா, அமெரிக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் 3 பேரும் ஒரே இனம்தான். அது வந்து பவர், சூப்பர் பவரை யார் வச்சுருக்குறன்றது தான் அவங்களோட எண்ணம். இதில் 3ல் யாருக்கிட்ட இருந்தாலும் இவங்களுக்கு ஓகே, அப்படி தான். இது பாதி பேருக்கு தெரியாமல் இவங்களுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வேறு நார்த் கொரியா வேறு உள்ளுக்கு எடுத்து விட்ருக்காங்க. அதனால் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்ருவாங்க. இந்த 3 பேர் சேர்ந்தாங்கன்னா கடைசியில் அப்படி தான் ஆக போகுது அவங்களுக்கு. அப்போ அந்த வேர்ல்டு வாரில் அப்படி தான் அந்த ஜப்பான் வந்து இவன் ஈரானை மாதிரி தான் என்ன அடம் பிடிச்சிட்டு இருந்திருக்கான், ரொம்ப முறம் பிடிச்சிருக்கான். சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி இதே சிஸ்டம் தான் அதில் போயிருக்கு. இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் எப்படி வார்ன் பண்ணுறாரோ அது மாதிரி தான் அப்போ வார்ன் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ உள்ள பிரசிடென்ட்டு வார்னிங் கொடுத்துருக்காரு. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ எப்படி செஞ்சிட்ருக்கானோ அதே ஸ்டெப் தான். அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போது அடுத்தது ஃபைனல் வந்து அணுகுண்டு தான் அவன் தூக்கி போட்டிருக்கான். அப்போ இவன் செய்வானோ செய்ய மாட்டான்னு தெரியலை. ஆனால் இதுவும் பார்க்கும்போது அப்படியே எக்ஸாக்டாக இருக்குது. அதை தான் இவர் அந்த நண்பர் ஒருத்தர் அப்படி போட்டிருக்காரு போல இருக்குது. அவரும் அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது, அந்த வேர்ல்டு வாரை பற்றி. அப்போ ஸ்டெப் அவரை பற்றி பார்த்துருப்பார். இப்போவும் அதே மாதிரி தான் போகுது. அப்போ ரைட்டு சிம்பிளாக போட்டார், ஜப்பானுக்கு பிறகு இவங்க தான், ஈரான் தான். ஸோ நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் அப்போ தான் சிந்தனை வருது, ஓ அப்போ என்ன அந்த சினாரியோவும் அதே பிக்சர் தான் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. சரி, அப்போ அடுத்தது ஷுவராக இவங்க அணுகுண்டை தூக்கி போட போகிறாங்க அவங்க மேலே. ஒரு நாளும் ரஷ்யாவும் சைனாவும் ஹெல்ப்புக்கெல்லாம் வராது, வேறு எந்த நாடும் ஹெல்ப்புக்கு வராது அவங்களுக்கு. அதான் உண்மை. அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க. வேணா பாருங்கள்.